27% தாண்டுகின்ற போது அந்த ஆசனத்தை பெறுகின்ற ஒரு கட்சியோடு போட்டியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 30 தொடக்கம் 32 வீதங்களை தாண்டுகின்ற போது அது இயல்பாகவே ஒரு ஆசனத்தை சுவீகரிக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது ஒரு ஆசனத்துக்கு தங்களை தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைக்குள் டிவிக்கு நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது இந்த விடயங்கள் தொடர்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஊடகங்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் கூறாதவற்றையா நீங்கள் கூறிவிட்டீர்கள் என்று இதில் கேட்கலாம். அங்கிருக்கக்கூடிய இப்போது இந்த கருத்து கணிப்பை அல்லது நியாயமாகவும் ஆத்மார்த்தமாகவும் உண்மைத்தன்மையோடும் வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்டுபவர்கள் இன்னும் திமுகவிடமிருந்து மாத ஊதியத்தை பெறாதவர்கள். அவர்கள்தான் இந்த தகவலை முன்னுக்கு பின் முரணாகவும் அல்லது முரண்பாட்டு தன்மையோடும் ஒரு சம்பந்தம் இல்லாமல் கூறுகிறார்கள். ஒருவேளை விஜய் இதற்குள் வருகின்றார் என்றால் அது 100% திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்றுதான் கூறப்பட்டது முதல். அது அதிமுகவுக்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த விஜய் பிரிக்க போகின்ற வாக்கு என்பது அது திமுகவின் வாக்குச்சரிவைத்தான் அதிகரிக்கும். அதனால் திமுகவுக்கு எதிராக அதிமுக தான் இதில் அதிகள வாசனங்களோட வெற்றி பெறும் என்று மூத்த ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட பதிவு செய்திருந்தார். இப்போது அவருடைய கருத்தில் கூட சற்று மாறுதல் இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற போது இப்போதைய சூழ்நிலையில் எப்படி இந்த சூழ்நிலை இருக்க போகின்றது, எப்படி இந்த நிலைப்பாடுகள் இருக்க போகிறது என்கின்ற கேள்வி எல்லோரிடமும் இருக்கிறது. தேர்தல் தினத்துக்கு முந்தைய நாள் வரைக்கும் டிவிக்கு பொறுத்தவரை அல்ல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் 18 தொடக்கம் 23% வாக்குகள் இருப்பதாக துக்ளக்கில் இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகருமான ரமேஷ் அவர்கள் பல ஊடகங்களிலே குறிப்பிட்டார். 18 தொடக்கம் 23% வாக்குகளுக்கு டிவிக்கு தகுதியாகிவிட்டது. ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை ஏற்படுமா என்று தனக்கு தெரியாது என்று கூறியிருந்தார். தேர்தல் வாக்குப்பதிவின் பின்னர் அவர் திடமாக கூறுகிறார் 25% வாக்குகளை அவர் தொட்டு விட்டார். அதற்கு மேல் அதிகரிப்பது என்பது அது என்னால் கணிக்க முடியாமல் இருக்கிறது. எனவே 25 அவர் தாண்டி விட்டார் என்று கூறப்படுகிறது. இது விஜயுடைய தனி வாக்கத்தான் கூறப்படுகிறது. அது அவர் மட்டுமல்ல, அரசியல் விமர்சகர் அரசியல் ஆய்வாளர் மணி அவர்களும் கூட இதே கருத்தை தான் கூறுகிறார். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துக்ளக்கில் இருக்கக்கூடிய தேர்தல்களை ஆய்வு செய்யும் பணியில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் இதே அவர்களுடைய கணிப்புப்படி சென்னை போன்ற பெருநகரங்களில் 30 தொடக்கம் 33% வாக்குகளை தனிப்பட டிவிக்கு சரித்திருக்கின்றது. இது அங்கு மட்டுமல்ல, ஏனைய இடங்களிலும் இதனுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது என்று கூறுகிறார். அப்படி பார்க்கின்ற போது 30 தொடக்கம் 33% என்கின்ற போது அங்கு ஒரு ஆசனத்துக்கான சூழ்நிலை இருக்கின்றது. கிட்டத்தட்ட சென்னை போன்ற நகர்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஆக குறைந்தது டிவிகே வசம் 7 தொடக்கம் 9 ஆசனங்கள் அவர்கள் கைப்பற்றுவதற்கான சூழ்நிலை இருப்பதாக உள்ளக தகவல்கள் கூறுகின்றன.